ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னா இதுவும் ஒரு பகுதி. இது வந்து எதுக்கு உதவுது, ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன்னா, நான் இன்னொருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அப்பா பெயர் கார்த்திக் அப்படின்னு யாராவது இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய அப்படின்றதுன்னா, என்னுடைய அப்பா பெயர் கார்த்திக். சரிங்களா? அப்பாவுக்கு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் தெரியும். அப்பாவுக்கு வந்து என்னது ஃபாதர். அதே மாதிரி அதாவது அப்பா பெயர் அப்படின்னா நேம் அப்படின்னு தெரியும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா கார்த்தி அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து கார்த்தி தான் இங்கிலீஷில் அப்படின்னு வந்து அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அப்படின்றதுன்னு பார்த்தீங்களா, அது வந்து மை அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து இது ஓகே. சரிங்களா? மை அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து யாராவது வந்து இன்னொருத்தர் வந்து யார்கிட்டையாவது வந்து இப்போ வந்து அதில் வந்து உடையன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து ப்ரிப்போஷனாக என்னன்ட்டு எனக்கு வந்து சரியாக தெரியல. அப்படின்றத விட இது வந்து ப்ரிப்போஷன் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து இப்போ வந்து ஒரு வார்த்தையில் வந்து இருந்து, உடைய இந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையை வந்து அதாவது அந்த வாக்கியத்தை வந்து முழுமை பண்ண வர்ற மாதிரியும், அந்த வாக்கியத்துக்கு வந்து அர்த்தம் கொடுக்க வர்ற மாதிரியும் வர்ற வார்த்தைகள் தான் வந்து என்ன சொல்கிறோம், ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃப்ரம் டு அப்படின்னா இருந்து, இங்கே இருந்து அங்கே அப்படின்னு சொல்கிறோம்ல. ஃப்ரம் டுடே டு டுமாரோ அப்படின்னா இன்றிலிருந்து நாளை வரை அப்படின்னு அர்த்தம். இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த திருவிழா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. த ஃபெஸ்டிவல் வில் ஹேப்பன் ஃப்ரம் டுடே டு டுமாரோ அப்படின்னா இன்று முதல் நாளை வரை நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இன்றிலிருந்து இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, ஸோ வந்து இன்றில் இருந்து அப்படி சொல்கிறோம். இன்றுன்னா நம்ம டுடேன்னு தெரியும். ஆனால் இருந்து அப்படின்றதுக்கு வந்து ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ரிப்போஷன். சரிங்களா? இப்போ டூனா இக்கு. சரிங்களா? நாளைக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு இக்குன்னு வருதுல்ல அதில். அந்த இக்கு அப்படின்னா தான் என்னது அப்படின்னா இது வந்து ப்ரிப்போசிஷன். சரிங்களா? இந்த இக்கு இருந்து இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து வேறு என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹீஸ் த சன் ஆஃப் த சன் ஆஃப் த எப்படி சொல்லுவாங்க, ஹீஸ் த சன் ஆஃப் குமரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இல்லாட்டி சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹீஸ் த சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து மகாலட்சுமி உடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடைய அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவுமே வந்து என்னென்னா ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி உடைய, இருந்து, இக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஒரு வாக்கியத்துக்கு வந்து ஒரு வாக்கியம் வந்து முழுமை பெறுற மாதிரி வர்றதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த வார்த்தையெல்லாம் இப்போ வந்து ஐ கோ ஐ நோ யூ கோ அப்படின்னா இப்போ எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சில படத்தில் ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஓகே படத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க வந்து அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஐ ஆம் த பொன் ஆஃப் த கரெக்டிங் ஆஃப் த அந்த ஆஃப் த போட்டு யூஸ் பண்ணுவார். அவருக்கு வந்து தெரியாமல் வந்து அந்த இதை போட்டு யூஸ் பண்ணுவார். ஸோ வந்து அப்போ வந்து என்ன அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இது வந்து எப்படி இருக்குது என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வந்து அதனால் வந்து அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து இப்போ வந்து அந்த மாதிரி ஆஃப்னா உடைய. சரிங்களா? இப்போ அது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் கவனிக்க. சரிங்களா? இப்போ வந்து ஐ வில் கோ சாரி யூ மே கோ ஐ வில் கம் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க, யூ கோ ஐ கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போ போ நான் அப்புறமா வர்றேன், நீ இப்போ போகலாம் நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்கிறத விட்டு இப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையாக பேசணும் அப்படின்னா ஐ சன் இப்போ வந்து இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படி சொல்ல தெரியாமல் ஐ சன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விளையாட்டுக்கு இப்போ தெரியாமல் ஒரு இதுவாக வந்து பேசி இப்போ தான் பழகுறவங்க அப்படின்னா இப்போ சன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படி சொல்லணும். இப்போ உடைய அந்த இதெல்லாம் வந்து வார்த்தையெல்லாம் தெரியாதனாலும் என்ன சொல்கிறோம்,
அதை வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு வாக்கியத்தை வந்து முழுமை பெற வைக்கிறதும், ஒரு வாக்கியத்தை வந்து அர்த்தம் கொடுக்க வைக்கிறது தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த உடைய, இக்கு, இருந்து இது வந்து 3 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. இதே மாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, ப்ரிப்போசிஷன் வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கிராமர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ப்ரிப்போசிஷன்னா என்ன, மற்ற கிராமர்னால் வந்து ஒவ்வொன்றா என்னென்ன கிராமர் இருக்குது, இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, இப்போ வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, இது என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ வந்து ஆஃப், ஃப்ரம், டு இந்த மாதிரி சரிங்களா. இன், ஆன் இந்த மாதிரிலாம் வரும். இன்னா உள்ளே, ஆன்னா மேலே சரிங்களா. ஸோ வந்து நான் வந்து அடுத்தடுத்து வந்து நான் சொல்லித்தரேன். ப்ரிப்போசிஷன்னா இது தான், இப்படி தான் பயன்படுத்தணும் சரிங்களா. இப்படி தான் வந்து நம்ம பேசுகிறப்ப இப்படி தான் பயன்படும் சரிங்களா. அடுத்த காணொளியில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.